நீதான் எனக்கு தாயின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற. என்னை மன்னிச்சிரு. வண்டி நிறுத்து. ராஜா, ஏன் இனிக்கிற? என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணு இல்ல, சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா போற சாக்குல சேத்தையும் வள்ளி அரிச்சிட்டு போயிட்டா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். பாத்துமா? சரி சார். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டணும்னு நினைச்சிருப்பேன்ல, தானு டயத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா. நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. பறவை கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராம் சுபஜே துஞ்சீர கரதாம் சதம் சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருக்கு, நல்லா இருங்க. கடவுள் அனுகிரகத்தாரே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும். என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான்.
போயிட்டோம். சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. திருட்டு நாயே, இப்படி குடிச்சு கும்பாலம் போடுறதா நாகரிகமா? சரி, இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க. உன் நாக்க அறுக்க வந்தேன்டா. எவனோ ஒருத்தர் நம்பரை உன் நம்பரும் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன்? ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? ஆமாடா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வேஷம் எல்லாம் கழிஞ்சு போச்சு. நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா, உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்ட. அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெரு தெருவா நாய் அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன். என் புதிய சிறைப்பால் அடிக்கணும்டா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குடியா குதிக்கிறீங்க? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியா தான் இருக்கேன். அந்த டிகிரி இல்லைன்னா குடியா முழுகி போயிடும். ஆமாடா, அதை பத்தி உனக்கு எதை கவலை? கஷ்டப்பட்டவன் நான் தானே. அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா? நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராவே சாகலாம். ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் வந்து ச்சே. If you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Thank you. சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை, ராஜேந்திரன். இவருடைய தம்பி பெயர் ராமு இல்ல, ராமச்சந்திரன். இவங்க அப்பா பெயர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல யுவரானர், இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? I adjourn the court. என்ன தெரியுதா? இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம் 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க 2 பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. உங்க 2 பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன்? ஆனா எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இன்னொரு தம்பி சாட்சி.
உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்கு கை திறந்து காப்பாத்திடுவான்.